கண்டென்ட் நம்ம பார்க்கலாம். டிகேசி என அழைக்கப்படும் டி.கே. சிதம்பரநாதர் வழக்கறிஞர் தொழில் செய்தவர். தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ் பெற்றவர். ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர். இவர் தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார். இவர் கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என பலவாறாக புகழப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள கட்டுரை இதய ஒளி என்னும் நூல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த குறிப்பு பார்த்துக்கலாம். இக்கட்டுரை ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது. எனவே அக்கால நடையில் எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. திருநெல்வேலி சீமை என்று குறிப்பிடப்படுவது இன்றைய திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் இணைந்த பகுதி தான் திருநெல்வேலி சீமை அப்படின்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி சீமை பாடத்துக்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு திருநெல்வேலி சீமையும் கவிகளும் திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த புலவர்களை பற்றி அறிந்து கொள்வதுதான் இந்த பாடத்தோட முக்கிய அம்சமே. நுழையும் உண்டு அதுதான் கொடுத்திருக்காங்க. பொதுவா 1000 வருஷத்திற்கு ஒரு தடவை கவிஞன் பிறக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். பொதுவா 1000 வருஷத்துக்கு ஒரு முறைதான் கவிஞன் பிறக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அடுத்தது பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எட்டயபுரம். எட்டயபுர சமஸ்தானம் நெடுகிலும் ஊர் ஊராய் புலவர்களும் கலவர்களும் கவிராயர்களும் வாழ்ந்தனர். தேசிக விநாயகனார் கன்னியாகுமரி பக்கம், அதாவது நாஞ்சில் நாட்டில் பிறந்தவர். ஓகேவா? தேசிக விநாயகனார் கவிமணி தேசிய விநாயகனார் கன்னியாகுமரி பக்கம், அதாவது நாஞ்சில் நாட்டில் பிறந்து வளர்ந்தவராய் இருந்தாலும் அவர் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் எது அப்படின்னு பார்த்தா திருநெல்வேலி. அவர் பிறந்தது நாஞ்சில் நாடு. தமிழை ஆர்வத்தோடு கற்ற இடம் திருநெல்வேலி. பாரதியாரும் தேசிக விநாயகனாரும் நம்மோடு ஒட்டியவர்கள். அவர்களை விட்டு கொஞ்சம் முந்தியுள்ள கவிஞர்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கோவில்பட்டியிலிருந்து கிழக்கே 8 மைல் தூரத்தில் தான் பாரதியாரின் பிறப்பிடமாகிய எட்டயபுரம் இருக்கிறது. கோவில்பட்டியிலிருந்து கிழக்கே 8 மைல் தூரத்தில் தான் பாரதியாரின் பிறப்பிடமாகிய எட்டயபுரம் இருக்கிறது. அங்கே சுமார் 200 வருஷங்களுக்கு முன் இருந்தவர் கடிகைமுத்து புலவர். அவர் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்கள் பாடியிருக்கிறார். அங்கே சுமார் 200 வருஷங்களுக்கு முன் இருந்தவர் கடிகைமுத்து புலவர். அவர் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்கள் பாடியிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் பார்க்கலாம். பாரதியாரும் தேசிக விநாயகனாரும் நம்மோடு ஒட்டியவர்கள், அதாவது இந்த 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். சோ இவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம முன்ன இருந்த கவிஞர்களை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கோவில்பட்டியிலிருந்து கிழக்கே 8 மைல் தூரத்தில் தான் பாரதியாரின் பிறப்பிடமாகிய எட்டயபுரம் இருக்கிறது. அங்கே சுமார் 200 வருஷங்களுக்கு முன் இருந்தவர் கடிகைமுத்து புலவர். அவர் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்கள் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மணியாச்சிலிருந்து 7-8 மைல் தூரத்தில் தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்கின்ற இடம்தான் சீவலப்பேரி என்கின்ற முக்கூடல். ஓகேங்களா? மணியாச்சியிலிருந்து 7-8 மைல் தூரத்தில் தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கோதண்டராம ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கூடல் அப்படின்னா தாமிரபரணி, சிற்றாறு, கோதண்டராம ஆறு, இந்த 3 ஆறும் கலக்கிற இடம் தான் முக்கூடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மணி